10 பேர் தானே, பக்குவமா பார்த்துப்போம். அண்ணாமலை கலகல. பாஜக அலுவலகத்தை முற்றுகையிடுவோம் என்று காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அறிவித்தவுடன் நம்முடைய திராவிட மீடியாக்கள் எல்லாம் ஏதோ பிரெஞ்சு புரட்சி வெடித்ததை போல ஃபயர் விட்டு கொண்டிருந்தாங்க. ஏய், இதுக்கெல்லாம் இவ்வளவு பில்டப் கொடுக்காதீங்கடா என்பது போல அதை டீல் செய்தார் அண்ணாமலை. ஒடிசா மாநில தேர்தல் பிரச்சாரத்தில் மோடி அவர்கள் பேசிய போது பூரி ஜெகநாதர் கோவிலின் பொக்கிஷ அறையின் சாவி காணாமல் போனதற்கும் அந்த விவகாரத்தில் தமிழகத்தை சேர்ந்த முன்னாள் ஒடிசா மாநில IAS அதிகாரி பாண்டியன் அவர்கள் மீது குற்றச்சாட்டு இருப்பதை பற்றியும் மோடி பேசியிருந்தார். உடனே இதுதான் சாக்கு என்று தமிழர்களை எல்லாம் அவர் இழிவுபடுத்திவிட்டார் என்று அப்படியே பிளேட்டை திருப்பி போட்டுட்டாங்க நம்ம திராவிட ஊடகங்கள். இவர்கள் இப்படி ஒரு புரளி பரப்பிக் கொண்டிருப்பதற்கே அண்ணாமலை லெப்ட் அண்ட் ரைட் வாங்கும் அளவுக்கு நேரடியாக ஸ்டாலினுக்கே வீடியோ வெளியிட்டார். அண்ணாமலையின் கேள்விகளுக்கு பதில் சொல்ல தெரியாமல் ஸ்டாலினே கமுக்கமாக இருக்கும்போது ஸ்டாலின் முன்னால் ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தில் காங்கிரசும் குட்டி கர்ணம் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. திமுகவுடன் கூட்டணி பேரம் பேச வேண்டும் என்றாலே அவர்களுக்கு சூடாக பஜ்ஜியும் போண்டாவும் கொடுத்தார்கள் என்று அப்டேட் கொடுத்தவர் தான் செல்வ பெருந்தகை. அவர் திடீர் என்று பாஜக அலுவலகத்தை முற்றுகையிடுவோம் போராட்டத்தை நடத்துவோம் என்று தன்னுடைய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். KS அழகிரி அவர்கள் தமிழக காங்கிரஸ் தலைவராக இருந்தபோது திடீர் என்று போராட்டத்தில் ஈடுபடுகிறேன் என்று ஒரு ரயில் மறியல் செய்ய முற்பட்டார். அப்போது வரலாறு காணாத வகையில் அவரையும் சேர்த்து 4 பேர் கொண்ட கூட்டம் எதிர்பாராத போராட்டம் என்பதால் 4 பேரோடு நின்றுவிட்டது. இப்போது செல்வ பெருந்தகை அவர்கள் போராட்டத்தை முன்கூட்டியே அறிவித்துள்ளதால் 10 பேர் வரை வருவதற்கு வாய்ப்புள்ளது. அந்த 10 பேர் கொண்ட பிரம்மாண்ட கூட்டத்திற்கு நிச்சயம் உணவு வழங்குவோம் என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார். நம்ம வீட்டுக்கு சாப்பிட வரும் விருந்தாளிகளுக்கு குறைந்தபட்சம் ஒரு ஸ்வீட் பாக்ஸ் ஆவது கொடுத்து அனுப்புவோம் அல்லவா? அதுபோல திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சி தமிழர்களுக்கு செய்த துரோகங்கள் குறித்த ஒரு புத்தகத்தையும் பரிசாக வழங்கவும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். அண்ணாமலை அவர் பாட்டுக்கு வரப்போற 10 பேருக்கு சாப்பாடு போடுவோம் என்று சொல்லிட்டார். போராட்டம் பண்ற அளவுக்கு 10 பேருக்கு நாங்க எங்கடா போவோம் என்று ஒரு தரப்பான காங்கிரஸ் குழம்பிக் கொண்டிருக்கிறது. அண்ணாமலை கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் ஸ்டாலினே திணறிக் கொண்டிருக்கும் போது தேவையில்லாம வாயை கொடுத்து மாட்டிக்கொண்டோமே என்று தலையை சொரிந்து கொண்டிருக்கிறது காங்கிரஸ் கட்சி.